مازال نور محمد متناقلا في الطيبين الطاهرين ذوي العلا حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم حضرة القدس العلي العظيم قربانا سيدنا ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியத்திற்குரிய ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப ஆழமான நெருக்கத்தை, அதாவது க்ளோஸ்னஸ்னா அப்படி இப்படி இல்லை, வெரி வெரி க்ளோஸ் மாஷா ரசூலுல்லாஹ்வுக்கு வெரி வெரி க்ளோஸ். நாம் இன்னைக்கு உருஸ் முபாரக் செய்யக்கூடிய அரூசுல் கரீமான அல் குத்புல் வஜூத் அஸ்ஸையித் முஹம்மத் அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுல் மக்கி கர்ரமஹுல்லாஹு இலல் ஹضرத்துல் குத்ஸிய்யா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப ரொம்ப நெருக்கமான ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப இஷ்டமான கர்ரமஹுல்லாஹு இலல் ஹضرத்துல் குத்ஸிய்யா அந்த ظفر ஷரீஃபை, அந்த கலிமத்து முபாரக்காவை, அந்த மர்தபாவை இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஆஃபா வலைனல் பரக்காத் மின்ஹு தஹரத் நாயகம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஃபாசி இமாமுடைய நூறான என்னுடைய முர்ஷித் முரப்பியான வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன சொல்றதுக்கு காரணம் இந்த சம்பவத்தை வச்சு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா, அத என்ன சொல்றோம், கர்ரபஹுல்லாஹு இலல் ஹضرத்துல் குத்ஸிய்யா மாஷா அல்லாஹ். ஹضرத்துல் குத்ஸிய்யாவுக்கு என்ன ரொம்ப குர்பானவங்க மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, எந்த அளவுக்கு ரொம்ப சமீபமானவங்க, எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான வெரி வெரி க்ளோஸ்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுள்ள முஸ்தஃபியத்தான ஹضرத்துல் குத்ஸுல் ஆதீமோட ஃபாசி இமாம் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் உள்ள பிள்ளை என்ன இப்போ சகீரை கிட்டினதுறான், ஜவாது கிட்டின, ஹபீபு எல்லாம் கிட்டின, ஜவாது இவா அதை எடு அப்படின்னு சொல்லுவாங்க. சகீர் இதை போய் வை, ரொம்ப நெருக்கத்தில் உள்ளார், கூப்பிட்டு மாஷா அசரு எடுத்துட்டு வா, இது வை சொல்ற, நெருக்கத்தில் உள்ளார். அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் ஃபாசி இமாமோடு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு பேசுவாங்க. மாஷா
குத்துபுல் வஜூத் சையதுனா மௌலானா முர்ஷிதுனா முரப்பினா கௌசனா கியாசனா மர்ஜானா غوث الدهر السيد محمد السيد محمد أجواد الفاسي شاهد المكي நாயகம் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அழைத்து பேசக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவர். ஷாதுலியா தரீகாவுடைய இஜாசத்தும் ஷாதுலியா தரீகாவுடைய விராசத்தும் என்னுடைய முர்ஷிது முரப்பியான வாப்பா நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ல இருந்தும் என்னுடைய உஸ்தாத் முகர்ரம் மௌலானா முர்ஷிதுனா முஹம்மது யாசின் வலியுல்லாஹ் நாகூரி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் வாத்தர மக்புரடி பிரீதுடைய ஹஜரத் ஷரீஃபின் இந்த ஃபகீருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். மாஷா அல்லாஹ். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் ஃபாசிமா, நாயகம் கூப்பிட்டு ஒரு செய்தியை இப்படி செய்வாப்பா அப்படி செய்வாப்பான்னு சொல்லுவாங்க. மாஷா ஒரு தினத்துல ஒரு நாளையில ஒரு முறை அல்ல பல முறை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலைஹிடைய பா சஆதத் ஜியாரத் ஷரீஃப் ஹாசிலாம் ஃபாசிமா ஃபாசிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருக்கிறாங்கிறதுக்கு என்ன அவங்களோட ஹயாத்த தய்யிபாவும் அவங்களுடைய கப்ர் ஷரீஃபும் சாட்சியா இருக்கு. ஃபாசிமாவுடைய கப்ர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய கல்பு அத்ஹருல் அலீல் அலீம் உள்ள வாழக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய கல்புல் கரீமுக்கு உள்ள வாழக்கூடிய நாயகத்துடைய அருமை துணைவியார் நம்முடைய ஆரோக்கிய தாய் உம்மா சையதா खदीजा நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபுடைய தஹத்தில் இருக்கிறாங்க. மாஷா உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜன்னத்துல் முஅல்லல மகாம் தர. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரிய தௌஃபீக் நமக்கு. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹபூபுல் கரீமான மௌலானா இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மஹப்பத் ஷரீஃபையும் அவர்களுடைய சில்சிலாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாமளும் நம்மையும் அல்லாஹ் தாখিলাக்கி வச்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக் நமக்கு. மாஷா அல்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ஜனவாலம் ஃபாசிமாவுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம். இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் அமீருல் முஃமினீன் खलीफतुर रसूलुल्लाह इमामुल अकबर जद्दी कुर्रतैन मलजाई इब्न रसूलुल्लाह सैयदना हसन मुज्तबा अलैहिस्सलाम अफाद अलैना अलबरकात मिनहु दहरन दहरान. सैयदना इमाम हसन अलैहिस्सलाम उடைய நஸ்பு ஷரீஃப்ல ஹசனி ஷரீஃப் மாஷா. இமாம் அலி மகாம் சையதனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய அவுலாதுகளுக்கு ஹுசைனி நஸ்பு ஷரீஃப்ல வரக்கூடிய சாதாத்துமாருக்கு செய்யிதுங்கிறது அவங்களோட சனது. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுகளுக்கு ஷரீஃப்னு சொல்லுவாங்க. ஃபாசி இமாம் ஷரீஃப். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாதுல மக்கா முகர்ரமாவுல பிறந்தாங்க. ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹயாத்த தய்யிபாவுல சம்பவித்த முபாரக்கான எல்லாமே முபாரக்கான சம்பவம் தான். அதில் முக்தசர் ஒரு சில ஒளிமயமான நூறானியத்தான விஷயங்களை நாம பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.
ஃபாசிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹவுசுல் அக்பர் சையதுனா இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா வஃபாத் அலைஹில் பரக்காத் மினஹு ஆமீன். அவர்களுடைய ஷாதுலியா தரீகாவுடைய 21வது கலீஃபா. ஷாதுலியா தரீகாவுடைய 21வது கலீஃபா. மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம தவாலம் ஃபாசிமாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னா, ஃபாசிமாவுடைய ஷேக நாயகம் மதீனா முனவராவை சார்ந்தவங்க. ஃபாசிமா மக்காக்காரங்க, அவங்களோட முர்ஷித் முரபி மதீனாக்காரங்க. அஸ்ஸயீத் முஹம்மது பின் ஹம்ஸத் அல்-வாஃபில் மதனி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் அலைஹில் பரக்காத். பெரிய ஹவுஸ் மாஷா. சையதுனா அஸ்ஸயீத் முஹம்மது பின் ஹம்ஸத் அல்-வாஃபில் மதனி ரலியல்லாஹு ஃபாசிமாவுடைய முர்ஷித். அப்போ ஃபாசிமாவுடைய ஹயாத் தய்யிபால மதீனா முனவராவுக்கு அக்ஸரான மர்தபா மதீனா ஷரீஃப் வருவாங்க. முஸ்தஃபியத்தான் ஹதரத்துல் கரீமுடைய ஜியாரத் ஷரீஃப். முர்ஷித் முரப்பி பக்கத்தில் தங்கி இருந்து மாஷா அல்லாஹ் ஷேக் நாயகத்தில் இருந்து ஃபுயூது பரக்காத் ஹசனாத் ஜாரியா. அப்படி மாஷா அல்லாஹ் ஃபாசிமா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு பலமுறை கண்மணி நாயகத்தை ஜியாரத் செய்கிறவங்க. அவங்க மாஷா அல்லாஹ் என்ன முர்ஷித் முரப்பி முன்னாடி வந்து கால் மடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சாங்க? சில்சிலா எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது ஃபாசிமா ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம காட்டுறாங்க. ஒரு நாளைக்கு அக்ஸரான மர்த்தபா. ஒரு நாளைக்கு என்ன ஒரு 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 தரம் அல்ல, பல முறை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ வஜ்ஹுல் அலீல் அலீம் பாஸால ஜியாரத் நசீபாவும் ஃபாசிமாவும். நாயகத்தை ஒரே நாள்ல பலதரம் அவங்க கண்டு சம்பவித்த பல சம்பவங்கள் மஃபாஹிரத்து ஷாதுலியாங்கிற கிதாபுல் மாஷா அல்லாஹ் எழுதப்பட்டிருக்கு. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன இந்த ஃபாசிமாம் முர்ஷித்கிட்ட வந்து கால் மடிப்பாங்க. யார்கிட்ட? சையத் முஹம்மது ஹம்ஸத் பின் வாஃபில் மதனி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ முர்ஷித் முரப்பியை காண வந்திருக்கிற நேரத்தில் முர்ஷித் முரப்பி இஜாசத் கொடுத்து அனுப்புவாங்க. முவாஜஹத்துல் கரீம் போயிட்டு வாங்க, ஹரம் ஷரீஃப் போயிட்டு வாங்க. அப்படி ஒரு தடவை வந்து ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் கரீம் ஃபாசி இமாம் பரக்கத்துல காலமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய முவாஜஹத்துல் கரீமை ஜியாரத் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தாயிமா அத்தா செய்து அருள் புரிவானாக. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முவாஜஹத்துல் அலீம் வந்துட்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஹியத் ஆகிட்டு அஸ்ஹாபு சுஃபாவுடைய பாதியில வந்து தவாதுவோடு உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் اللهم صل وسلم على رسولك اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك رسولك نبي الأمي وآله وصحبه وبارك وسلم அப்படின்னு ஸலவாத் ஷரீஃப் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாசிமா ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஃபாசி அன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய லிசானுல் ஹக்குல் கரீமால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லா என்ன கூப்பிடுறாங்க, யா ஃபாசி. ஃபாசி இமாம் சொல்றாங்க, உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் என்ன யா ஃபாசின்னு என்ன கூப்பிடு மாஷாஅல்லா. என்ன நீ அழைச்சா
உனக்கு ஏற்பட்ட அந்த ஹுஸ்ன ஹம்ம கம்ம அல்லாஹ் ராஹத்தாக்கும். காரணம் மாஷா அல்லாஹ் என் பேர் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய லிசானுல் ஹக்கல் கரீம்ல என்ன அழைக்கப்பட்ட பேர் யா ஃபாஸின்னு சொல்லுவாங்க. ஃபாஸி இமாமுடைய திருநாமம் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான லிசானுல் ஹக்கல் கரீம்ல எந்த திருநாவுல அல்லாஹ் பேசுறானோ இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா எந்த லிசான் ஹக்கல் கரீம்ல நடக்குதோ அந்த லிசான் தையிபாவுல அந்த முபாரக்கான தெய்வீக உமிழ்நீர்ல எவ்வளவு பரக்கத்தான ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான எச்சி எந்த அளவுக்கு பரக்கத்தான. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. ஷாதுலியா தரீகாவுடைய ஒரு பெரிய பரக்கத்து மாஷா அல்லாஹ். எல்லா தரீகாவும் மாஷா அல்லாஹ் அஃதல் தான். ஷாதுலியாவுடைய பெரிய அஃதல் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வரக்கூடிய ஒரே சில்சிலா ஷாதுலியா மட்டும்தான் மாஷா அல்லாஹ். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக காதிரியா வருது, சுஹ்ரவர்தியா வருது. புரியுதா? மாஷா அல்லாஹ். ஷாதுலியா தரீகா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா அலி நாயத்துடைய கலீஃபாவாக இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்ப இமாம் ஹசன் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான எச்சி எந்த அளவுக்கு பரக்கத்தானதுன்னு சொல்ல வர்றார். மஷ்ஹூரான பெரிய சஹாபி ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாபு அலைனா அல் பரக்காத் மின்ஹுமா தஹரத். ஆமீன். பெரிய சஹாபி, அன்சாரி சஹாபி. அவங்க வாப்பா அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹதுல ஷஹீதான ஷுஹதாக்கள்ல ஒரு ஷஹீத் அவங்க மாஷா அல்லாஹ். வாப்பாவும் மகனும் பத்ர் சஹாபி, உஹது சஹாபி. புரிஞ்சா? இந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நாயகத்துடைய முபாரக்கான லுவாபே ஜஹன் லுவாபே ஜஹன் நாயகத்துடைய முபாரக்கான உமிழ்நீர் மாஷா முபாரக்கான எந்த அளவுக்கு அதீமு ஷான் உள்ளதுன்னு அறிவிக்கிறாங்க இமாம் புகாரி மாஷா அல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. ஹந்தக் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா சஹாபாக்கள் வயத்துல ஒரு கல்லை கட்டியிருந்தாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லை கட்டியிருந்தாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பத்னு தைபால மாஷா அல்லாஹ் 2 கல்லை கண்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு ஓடுனாங்க வீட்டுக்கு. மனைவி சஹலா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபியா சஹலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சஹலா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான வயத்துல 2 கல்லை கட்டியிருக்கிறாங்க. சஹலா நம்ம விருந்துக்கு நாயகத்தை நான் கூட்டிட்டு வரேன், ரெடி பண்ணுங்க. சஹலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாப்புல, சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் கூட்டிட்டு வாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, இந்த ஆட்டுக்குட்டியை அறுத்துறேன். ரசூலுல்லாஹ்வோடு ஒரு ஆள் அல்ல 2 பேரை கூட்டிட்டு வாங்க மாஷா அல்லாஹ். நீங்க சாப்பிட்றாதீங்க, ஏன்னா 3 பேருக்கு இந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து ரொட்டி சுட்டா உள்ள மாவுக்கு நாயகம் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் கூட 2 பேரும் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டா வர்றவங்களுக்கு இதாயிடும். அதனால நீங்க நாயகமே நான் சாப்பிட்றேன் சாப்பிட சொல்லி எப்படி சர்வ் பண்ணிக்கிட்டு மாஷா அல்லாஹ். சாப்பிட உட்காந்துடாதீங்க, நாயகம் உட்கார சொல்லுவாங்க, நீங்க உட்காந்துடாதீங்க. ஆனால் மாப்பிள்ளை மாஷா அல்லாஹ் என்ன இஷாரா செய்யறா, அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் சஹாபியாக்களுடைய ஈமானும் மஹப்பத்த ரசூல் மாஷா இங்க யாரையும் சொல்லலை, பொதுவுல சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு மஜ்லிஸுக்கு போனால் கூட சில கொண்டாடி சொல்லக்கூடிய என்னங்க ஒவ்வொரு நாளைக்கும் போய்கிட்டே இருக்கு ஜமானா அப்படி கேளுங்க சார். உங்களை யாரையும் நீங்க நல்ல கூட உங்களை யாரையும் சொல்றேன். பாரக்கல்லாஹ் ஃபீக். ஆமீன். வேற நினைச்சா சஹலா ரலியல்லாஹு சொல்றாங்க மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஆள் 2 ஆளை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடாதீங்க மாஷா அல்லாஹ். நீங்க உட்கார்ந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான லுவாபே தஹன் முபாரக்கான எச்சிக்கு உள்ள பரக்கத் ஷரீஃபையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்தனத் ரசூலுல்லாஹ்வுடைய இக்தியார் ஷரீஃப் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஸிகுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸாக்குல் கரீமான அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்தை ராஸிகாக்கி வச்சிருக்கிறார் மாஷா அல்லாஹ். அதுக்கு லுவாபே தஹன் எந்த அளவுக்கு அற்புதமானதுங்கிறதுக்கு இந்த விஷயத்தை சொல்லு ஹதீஸ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சஹலா ரலியல்லாஹு ஆட்டை அறுத்து கொடுத்துட்டு சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து மாஷா அல்லாஹ் கண்மனாத்திர முபாரக்கான காதல சொன்னாங்க, நாயகமே தங்களுக்கு விருந்து ரெடியாகிட்டு இருக்குது எஜமான வீட்டில். எஜமானும் கூட ஒரு ஆளோ 2 ஆளோ கூட்டிகிட்டு வந்தால்
நல்லா இருப்ப நாயகமே சொன்னாங்க மாஸ்டர். அவ்வளவுதான். ராசிக்குல் ஆலமீன்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளா அப்படி போறதுக்கு எதுமா என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு யா அஹ்ல கந்தக் 1000 சஹாபி இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க யா அஹ்ல கந்தக் இன்ன ஜாபிரன் கத் சனஅ லக்கும். ஜாபிர் உங்க எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்றாங்க, எல்லாரும் வாங்க. ஜாபிர் ஹார்ட் இந்த மாதிரி போயிடுச்சு. வீட்டில் சஹலாக்கு போய் என்ன பதில் சொல்றது? எங்க சொல்லத்தானே உங்களே உட்காரன்னு சொன்னீங்க, என்ன சொல்ல பெறுவான்ட்டு சொல்ல ஒன்றும் செய்யலை. நாயகர் சஹாபத்தில் பேசியிருந்தாங்க, அவங்க பிடிச்சாங்க ஓட்ட நேரம் மனைவிட்ட சஹலா சம்பவம் இப்படி ஆகி போயிடுச்சு. சஹலா பதறி போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னீங்களா விஷயத்த? நான் சொல்லிட்டேன் சஹலா சொல்லிட்டு மறுபடியும் ஓடி வந்தான். ஹாஜராமா என்ன சஃபாக்கு மருவாக்கு ஓடின மாதிரி ஜாபீர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் சஹாபி சஹலா வீட்டுக்கு ஓடுறேன். அங்கே போய் சேர்த்து இங்கே ஓடி வந்தான். நாயகம் சொன்னாங்க, ஜாபீர் சஹலாட்ட போய் சொல்லுங்க, நான் வர்ற வரையில என்ன மாவை ரொட்டி சுடுற பெண்மணி மாவை குழைக்க வேணாம். ரொட்டி சுடுறதுக்கு மாவை குழைக்கிறோம்னா தண்ணி ஊற்றி மலையாளத்தில் என்ன குழைக்கிறது தானே, குழைக்க வேணாம். மாவு மாவாக இருக்கட்டும், தண்ணி தனியாக இருக்கட்டும். நான் வந்த பிறகு மாசால அது மாதிரி சட்டியில் ஆட்டை சால்னாக்கு ஏற்ற வேணாம், கிரேவி வைக்கிறது. நான் வந்துக்கிறேன். எதுமா வந்தேன் வந்து என்ன துவானா ஒன்றும் செய்யாது. யார்கிட்ட துவா செய்ய? அவர்களே ராசிக்கு மாஸ்டர். யார்கிட்ட துவா செய்ய? காசிம ரஸூலுல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முபாரக்கான வாயிலன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்புனாங்க மாஸ்டர். மாவுல உமிழ்ந்தாங்க, சட்டியில் கையில் உமிழ்ந்தாங்க. ஜாபீர் ரொட்டி சுடுற பெண்மணி ரொட்டி சுட சொல்லுவாங்க, சால்னா ரெடி பண்ண சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. 1000 சஹாபாக்களும் திருப்தியா சாப்பிட்டாங்க. 1000 சஹாபாக்களும் திருப்தியா சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நாயகம் சஹலா சொன்னாப்பிள்ளையில நீங்க உட்கார்ந்துடாதீங்கன்னு. அதனால அதை ஃபாலோ பண்ணி தானும் பொஞ்சாதிக்கு ஒரு இக்கராம கொடுக்குறா. நீங்களும் பொண்டாட்டியும் மதிக்க நடக்கணும். இதெல்லாம் அதிகத்தில் விளங்கிக்கணும் மாஸ்டர். சில பேர் இப்படி பொண்டாட்டி எப்படி ரூடா பேசக்கூடாது புரிஞ்சா. இப்போ பொண்டாட்டி என்ன மிஷினா பிள்ளை பற்றி கொடுக்குறதுக்கு விளங்குனுச்சா? அப்போ மாஸ்டர்ல என்ன சரிதானே? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபீர் சஹலா வீட்டில் உள்ள குத்தாமல் எல்லாரும் சாப்பிடுங்க. 1000 பேர் சாப்பிட்டு சுப்ஹானல்லாஹ் 1000 பேர் சாப்பிட்டு வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டு அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா வீட்டுக்கும் தபருக் காசு கொடுக்கப்பட்டுச்சு மாஸ்டர். அந்த சம்பவம் நடந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். மாஷாஅல்லாஹ் மஸ்ஜித் பனி ஹராம்னு சொல்லி ஒரு மஸ்ஜித் உண்டு இப்போ ஹந்தக்ல மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நீ மிலாஸ் என் கூட தானே இருந்தது ஹந்தக்ல. இந்த வருஷம் மாஷாஅல்லாஹ் என்ன ரபீல் அவல் மாதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது மௌலிதுல் கரீம் புற 12வது அஸர் மாஷாஅல்லாஹ் ஹந்தக்ல தான் நம்ம தொழுதோம். ஞாபகம் இருக்குதுல? ஹந்தக்ல தொழுது தான் மாஷாஅல்லாஹ் என்ன ஸலவாத் ஷரீஃப் ஹாஜிலான மஜ்லிஸ் வச்சோம் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். எல்லா நேரமும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஸ்தகியத்தான் ஹதரத்துல் கரீம் மாஷாஅல்லாஹ் நாம மஹப்பத்தோட மாஷாஅல்லாஹ் கல்பாலும் ரூஹாலும் கண்ணாலும் அக்லாலும் ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பான் மாஷாஅல்லாஹ். இந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய கலீஃபாவா ஷாதுலி சில்சிலா வராங்க. ஷாதுலி சில்சிலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய கலீஃபா நமக்கு யாருன்னா சையதுனா அபி முஹம்மத் அல் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அஃபாத அலைஹில் பரக்காத். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்ல வர ஷாதுலியா சில்சிலாவுடைய பரக்காத் செல். அப்போ ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என் பேர் என்ன, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் யா ஃபாசில் கூப்பிடு. காரணம் என்ன? முபாரக்கான திருநாவுல என் பேர் வளைக்கப்பட்டுச்சு. யா ஃபாசில் கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஃபாசின்னு கூப்பிட்டு இதமா என்ன நெருக்கத்தை சொல்ல வர ரசூலுல்லாஹ்வுடைய அந்த க்ளோஸ்னஸ் எப்படி இவங்க சலவாசல் ஓதிக்கிறாங்க. ஃபாசி இமாம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك رسولك نبي الأمي وآله وصحبه وبارك وسلم. أنا صلوات شريف ஓதிட்டு இருக்காங்க ஃபாசி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யா ஃபாசி
கூப்பிட்டு நாயம் ஜித் பி விர்திக யா ஃபாசி, மறுபடியும் யா ஃபாசின்னு கூப்பிட்டு ஜித் பி விர்திக யா ஃபாசி சல்லிம் தஸ்லீமன் கதீரன் தாஸீமன் பிகத்ரி அஸமத்தி ذاتிக ஃபீ குல்லி வக்தி வஹீன். நாயம் சொல்லி கொடுக்குறாங்க மாஷா. ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக படிச்சவங்க மாஷா ஃபாசி. அல்லாஹ் அக்பர். அல் மர்உ மா மன் அஹப்ப மாஷா. நிச்சயமா நாம மறந்தாலும் ஃபாசி இமாம் நம்மள கியாமத்துல மறக்க மாட்டாங்க மாஷா. மாஷா அல்லாஹ் என்ன எந்த மூலையில நின்றாலும் மாஷா அல்லாஹ் இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹிமாயத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் தஹத் ஷரீஃப்ல நம்மையும் நம்ம ஆணையை கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன ஃபாசி இமாம் அவர்களுக்கு எனக்கு இடையில உள்ள குத்துபுல் வஜூத் அஸ்ஸய்யித் முஹம்மத் அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுலி மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சையது ஷாஹில் ஹமீத் இப்னு மௌலானா சையத் முஹம்மது யூசுப் அல் ஹுசைன் அல் ஹசனிக்கு மாஷா அல்லாஹ் இடையில இருக்கிற வாசிதா ஃபாசி இமாமுடைய புள்ள சையது ஷம்சுத்தீன் முஹம்மத் மக்கி ஷாதுலி அவங்களோட கலீஃபா அஹமத் அரப் ஃபாசி இமாமுடைய பேரப்புள்ள ஷம்சுத்தீன் மக்கி ஷாதுலியுடைய புள்ள அசைத் இப்ராஹிம் முகமது மக்கி ஷாதுலி சையதுனா மௌலானா முஹம்மது யாசின் வலியுல்லாஹி சையது ஷரஃப். ஃபாசி இமாமுக்கு என்ன கடையில மாஷா அல்லாஹ் என்ன இருக்கிற அந்த தொடர்பு மாஷா அல்லாஹ் லிங்க் ஃபாசி இமாம் ரலியல்லாஹுடைய கிலாஃபத் மாஷா அல்லாஹ் அவங்க புள்ளை கொடுக்குறாங்க. சையது ஷம்சுத்தீன் முஹம்மத் மக்கி ஷாதுலி பெரிய குத்துப் மாஷா அல்லாஹ் அவங்க விசால் முபாரக் ஆகும்போது அவங்களோட புள்ள ஹசரத்து சையதுனா இப்ராஹிம் முகமது மக்கி ஷாதுலி சின்ன குழந்தையா இருந்தாங்க. அதனால தன் ஹலீஃபா இடத்துல அமானத்து பண்ணாங்க ஹிலாஃபத்தை மாஷா அல்லாஹ். அவங்க மாஷா அல்லாஹ் பெரிய ஆரிஃப் ரப்பானி அல்லாமா அஹமத் அரபு ஷாதுலி அஹமத் அரபு ஷாதுலி ஃபாசி இமாமுடைய பேரப்புள்ள ஷம்சுத்தீன் முஹம்மது மக்கி ஷாதுலியுடைய புள்ள சையதுனா இப்ராஹிம் முகமது மக்கி ஷாதுலிக்கு மாஷா அல்லாஹ் வயசு வந்தவொன்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அது குத்துபா சையது இப்ராஹிம் முகமது மக்கி ஷாதுலி அவங்களுடைய நூரைன் ஷரீஃபைன் தான் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் நம்ம வாப்பானாயமும் ஹலீஃபா என்னுடைய உஸ்தாத் முகர்ரம் ஹசரத் கிப்லா குத்ஸ சிர்ரஹுல் ஆலியா அவங்களும் ஹலீஃபா மாஷா அல்லாஹ். விளங்குச்சா புரியுதா? ஷாதுலியா ஃபாசியா ஷாதுலியாவுடைய 100 பிரிவு இருக்கு. அதில் மாஷா அல்லாஹ் என்ன ஃபாசியா ஃபாத்திரியா ஷன்ஹாசியா அது 3 நமக்கு வருது மாஷா அல்லாஹ். அப்போ ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் குதுஸியா மாஷா அல்லாஹ் மிக ஆழமான ரசூலுல்லாஹ்வுடைய அன்புக்கும் பிரியத்திற்கும் இஷ்டத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவர்கள் குத்புல் வஜூத் சையதுனா அஸ்ஸய்யித் முஹம்மத் அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுலி மக்கி ரலியல்லாஹு தஆலா. காயல்பட்டினத்திலிருந்து அந்த காலத்தில் மாஷா அல்லாஹ் மக்கத்துக்கு போன பெரிய அல்லாமாக்கள் பைத்துல் ஃபாசிக்கு போனாங்க மாஷா அல்லாஹ். என்ன அலவியாபாதில் இருக்கிற பைத்துல் ஃபாசி மக்கா முக்கர்ரமான பைத்துல் ஃபாசி ஃபாசி இமாமுடைய வீட்டுக்கு பேர் பைத்து ஷரீஃப். 100கணக்கான அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் கூடி இருக்கிற ஹதரத் ஷரீஃப் அது மாஷா அல்லாஹ். ஃபாசி இமாமுடைய ஆபாவ் அஜ்தாதன்னா வாழ்ந்த வீடு மாஷா அல்லாஹ் பைத்துல் ஃபாசி. வாப்பா நாயமும் ஹசரத் கிப்லாவும் இந்த ஃபகீரை கொண்டுட்டு போயிருக்கிறாங்க சின்ன பிள்ளைல மாஷா அல்லாஹ். அந்த வீடே பெரிய பரக்கத்து பெருமோத்தல். காரணம் என்ன? ஃபாசி இமாமுடைய திருநாம் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருநாவிலிருந்து வந்த திருநாம். அது ஒன்று போதும் அந்த வீட்டுக்கு ஹிஃபதுக்கு. அந்த வீட்டில் உள்ள ஆளுக்கு வாழையடி வாழைய ஹத்தல கியாமத் வரை வாழ்க்கை நஸ்லுக்கு மாஷா அல்லாஹ். அது ஒன்று போதும் ஹிஃபதுக்கு மாஷா அல்லாஹ். அதை கொண்டு அல்லாட்ட கேட்கணும். அதை கொண்டு நான் யார சொல்லலாம் கண்மணி நாயகமே தாங்கள் யா ஃபாசின்னு அன்போட கூப்பிட்ட தங்களோட புள்ள ஃபாசி நாயகத்துடைய பேரை மேலே திருநாமத்தை எழுதி வச்சுக்கிற நாயகமே இந்த ஃபுகராக்களுக்கு வாஃபாக்களுக்கு மஸ்தாக்கின்களுக்கு என்ன ராமசிங் நாயகன் கையை தூக்கணும் போதும் மாஷா அல்லாஹ். கையை இறக்கும் போது கொடுத்துருவாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்குற எல்லா கையையும் பறக்கத்தையும் வீட்டாளுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் போய் கேட்குறவருக்கும் இஜாபத்து உண்டாகும்.
புரிஞ்சா? ஏன்னா ஃபாசி மாமன் திருநாமம் அந்த அளவுக்கு என்னது ஆலா பரக்கத்துள்ள திருநாமம். ஃபாசியுடைய திருநாமம் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருநாமல ஒரு முறை அல்ல, பலமுறை நான் கூப்பிட்டுருக்கிறேன். மாஷா அல்லாஹ். நம்ம பைத்துல் ஃபாசில கண்மா வீட்டில் கடைநல்லூர்ல மசாலா என்ன ஃபாசிமா முபாரக்கான திருக்கரத்தால் எழுதி நம்மளோட ஜெத்துல் கரீமு கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ். தலாயில் ஹைரா ஷரீஃப் ஷாதுலியாவுடைய எல்லா அஹ்ஸாபுகளுடைய இஜாசத்து முத்துலக்கு கொடுத்து மாஷா ஃபாசிமா சைன் போட்டிருப்பாங்க. மாஷா கையெழுத்து பிரதி இன்னும் மௌஜூதா இருக்குது. மாஷா புரியுது? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வஅலம் நாயகமா ஃபாசி மாமோடு உள்ள நெருக்கம் மாஷா அல்லாஹ். அது என்ன ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை. என்ன ஃபாசி மாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல முஃமினீன்களுடைய கேரக்டரை பத்தி அல்லாஹ் பேசுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் வ யத்தபிஊன அஹ்ஸன. முஃமினீன்கள் குர்ஆன் ஷரீஃபுடைய திலாவத்து சமாஈத் செஞ்சாங்க. முஃமினீன்கள் குர்ஆன் வாசிப்பதை கேட்டால் அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், குர்ஆன் ஓதுறத முஃமினீன்கள் கேட்டா ஃபயத்தபிஊன அஹ்ஸன. குர்ஆன் ஓதுறத கேட்ட முஃமினீன்கள் அந்த குர்ஆன்ல இருந்து அழகானதை இத்திவா செய்வார்கள், அழகானதை நோக்கி நகருவார்கள். நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது புரியுதா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், குர்ஆன் ஓதுறத மூமின்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்புல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானே, ரப்புல் ஆலமீனோட தௌஃபீக் கொண்டு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மூமின்கள் அல்ஹம்துலில்லாஹ் திலாவத்துல் குர்ஆனை சமாஈத் செய்தால், திலாவத்துல் குர்ஆனை சமாஈத் செய்தால், செவியேற்றால், குர்ஆன் வாசிப்பதை மூமின்கள் கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? வாசிக்கப்பட்ட குர்ஆன்ல இருந்து அழகானதை நோக்கி நகர்வார்கள், அழகானதை நோக்கி அவர்கள் செல்வார்கள், அழகானதை பின்பற்றுவார்கள், இத்திபா செய்வார்கள், அழகானதை தேடுவார்கள். குர்ஆன் ஷரீஃப்ல அல்ஹம்துலில்லாஹ் அன்னாஸ் வரைக்கும் எல்லாமே அழகானது தானே. புரிஞ்சா அல்லவா? குர்ஆன் ஷரீஃப்ல எல்லாமே அழகானது தானே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்ல, குர்ஆன்ல அழகானதும் இருக்குது. குர்ஆனுடைய திலாவத்தை சமாஈத் செய்த மூமின்கள் அழகை நோக்கி போவார்கள். உலாயிக ஹதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரை நேர்வழி நடத்தினானோ, யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வுடைய முகர்ரபான பரிசுத்தமான நல்லடியார்கள் அழகை நோக்கி போவார்கள். மாஷா அல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆனை கேட்டு, குர்ஆன் வாசிக்கிறத கேட்டு, குர்ஆன் ஆயத்தை கேட்டு அழகை நோக்கியும் போவார்கள், சிலர் அதற்கு மாற்றமாகவும் போவார்கள். அல்லவா? அப்படித்தான் பொருளுங்க. விளங்குதா? சொல்றது புரியுதா? யாருக்கு புரிஞ்சா புரியல? எல்லாருக்கும் புரியுதா? புரியாத கை தூக்கு. யாருக்கு புரியல? உனக்கு புரிஞ்சா? நான் சொன்ன தெரிஞ்சா? உனக்கு புரிஞ்சா? புரியலையா? 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 யாருக்கு புரியல? புரியல சொல்லுமா சார்? புரியல. குர்ஆன் ஓதுறத கேட்டா அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், குர்ஆன் ஓதுறத சமாஈ செஞ்சா, அப்ப குர்ஆன் வாசிக்கப்படுது, அது கேட்கிறாரு. கேட்கிறவரு ஃபத்தபிஊனஹு ஃபத்தபிஊ அஹ்ஸனஹு, குர்ஆன் ஓதுறத கேட்டு மாஷா அல்லாஹ் அழகானதை நோக்கி போறான்னு உண்டு. அஹ்ஸன், அழகானதை நோக்கி, ஃபத்தபிஊன அஹ்ஸனஹு, அழகானதை நோக்கி
போறாள் உண்டு. அப்ப என்ன அர்த்தம் இங்க? அழகானதை நோக்கி போறாள் உண்டுன்னா அப்ப அழகில்லாத நோக்கி போறாள் உண்டுனது நான் அல்லவா? புரிஞ்சா? இப்போ எழுதுச்சா? எழுதுதா? الذين يستمعون القول فيتبعون احسنه. திலாவத்துல் குர்ஆனை மூமின்கள் செவியேற்பவர்களானால், குர்ஆனை மூமின்கள் சமாயத்து செய்வார்களே ஆனால், மூமின்கள் இங்க அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான்? ஈமான்தாரிகளை பத்தி. மூமின்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டால் ஃபயத்தபியூன அஹ்ஸனஹு, குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய ஹுஸ்னு ஜமால திறந்து காட்டுறானே, அதுக்கு நெருங்குவார்கள். மாஷா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்குவார்கள். மாஷா அல்லாஹ். மூமின்கள் குர்ஆனை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்குவார்கள். மாஷா அல்லாஹ். முனாஃபிகீன்கள் குர்ஆனை கொண்டு என்ன ரசூலுல்லாஹ் விட்டு விலகி செல்வார்கள். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? மூமின்கள் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை கேட்டு மாஷா அல்லாஹ், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், குர்ஆனை கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸன, மூமின்கள் மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் என்ன நெருங்குவார்கள். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் குதுசியாவை நெருங்குவார்கள். மாஷா அல்லாஹ். துல்குவைசரா போன்ற முனாஃபிகீன்கள் மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் வந்து மாஷா அல்லாஹ் ஏதில் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அதாலத்து நீதியின் பிறப்பிடமே, நீதி பிறக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபுடைய அடியில தான். நீதி பிறக்கிறது எங்க? ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்துல தான் நீதி பிறக்குது. அந்த நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப் வந்து நியாயமா நடங்க அல்லாஹ்வுடைய ரசூலன்னு சொல்லுவாங்க. யார்? முனாஃபிக். புரிஞ்சா? யுதுல்லு பிஹி கதீராங்கறான் அல்லாஹ். குர்ஆனை கொண்டு வழிகெடுப்பேங்கறானே, அப்படி உள்ள பார்த்து இது வேறச்சா. ஆனா மூமின் என்ன செய்வாப்ல? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், குர்ஆன் ஷரீஃபுடைய திலாவத்தை என்ன கௌலை, குர்ஆன் ஓதுவதை, குர்ஆன் வாசிப்பதை சமாயத்து செய்தால் ஈமான்தாரிகள் ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னு ஜமால் மாஷா அல்லாஹ் என்ன खाजा कुतुबुल अख्ताब कुतुबुद्दीन बख्तियार का की सरकार माशाअल्लाह फना वानत बोल माशाअल्लाह फना अल्लाह ने तौफीक आमीन आमीन माशाअल्लाह. इमाम मुर्शिदना मुरब्बीना हादिना कुतुबुल वजूद सय्यद मोहम्मद अजवाद अल फारसी शाद अल मक्की रदियल्लाहु तआला अन्हु व अफाद अलैना अल बरकात मिनहु दहर दानामी नाइम और माशाअल्लाह इन्ना अल्लाह तबारक व तआला हुस्न जमालाன ज़ाते मुहम्मदिया रसूलुल्लाह यार सल्लल्लाहु अलैहि वसल्लम யாருன்னு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு அறிமுகமாக்குறானோ அந்த விஷயங்களை எல்லாம் ஃபாசிமாம் அவர்கள் தன்னுடைய விலாயத்துடைய ஃபைலான்ல மாஷா அல்லாஹ் என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லி தராங்க. அதுதான் ஸலாத்துல் யாக்கூத்தியா ஷரீஃப். மாஷா ஸலாத்துல் யாக்கூத்தியா ஃபயத்தபியூன அஹ்ஸனஹு. மாஷா ஃபயத்தபியூன அஹ்ஸனஹு. இப்போ நம்ம ஸலாத்துல் ஹதராத் முன்னாடி என்ன ஸலாத்துல் யாக்கூத்தியா ஷரீஃப் ஓதணும். மாஷா இது என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல மக்பூலான மப்ரூரான ஸலவாத்துல் கரீம். மாஷா மக்பூலான மப்ரூரான ஸலவாத்துல் கரீம். மாஷா ஸலாத்துல் யாக்கூத்தியா ஷரீஃப் என்ன கண்மணி நாயகத்துடைய மஹபத் ஷரீஃபோட இக்லாஸோட ஓத தெரியாதாலும் காதால கேட்டாலும் அவருக்கு ஹுஸ்னுல் காத்திமா உண்டாயிடும். அது மட்டுமல்ல, அவர் மூத்தாகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலி பாஸ் ஆத ஜியாரத் நஸீபாஹி. அதோட என்ன பெரிய பாக்கியம்! பாக்கியத்துக்கெல்லாம் மேலான பாக்கியம் கண்மணி நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலி பாஸ் ஆத ஜியாரத். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்.
இப்போ காதால கேட்கறதுக்கு எவ்வளோ பெரிய பறக்கத்தினா ஓதுறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அது ஃபாசிமாவுடைய முபாரக்கான திருவாயால் இஜாசத்து கொடுத்து நமக்கு இஜாசத்து வரும். ஃபாசிமாம் இஜாசத்து கொடுத்தாங்க. அவங்களோட புள்ள செய்தனா அல் குத்துப் அஸ்ஸையீத் ஷம்சுத்தீன் முஹம்மது மக்கி ஷாதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஜாசத்து கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். லாரிஃபு பில்லாஹ் அஷேக் அஹ்மத் அரபு ஷாதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஜாசத்து கொடுத்தாங்க. ஃபாசிமாவுடைய பேரப்புள்ள ஷம்சுத்தீன் நாயத்துடைய புள்ள அஸ்ஸையீத் இப்ராஹிம் முஹம்மது மக்கி ஷாதுரி நாயக்